கடலூரில் புயல் ஏற்படுத்திய பாதிப்புகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்தபோது வெள்ள பாதிப்பில் இருந்து தங்களுக்கு நிரந்தர பாதுகாப்பு தேவை என பொதுமக்கள் வலியுறுத்தினர். பெஞ்சல் புயல் வட மாவட்டங்களை புரட்டி போட்டது. பெரும் சேதத்தால் மக்கள் தவிப்புக்கு ஆளாகியுள்ளனர். பாதிப்புகளை மதிப்பீடு செய்தும் பொதுமக்களிடம் குறைகளையும் கோரிக்கைகளையும் மத்திய குழு கேட்டறிந்து வருகிறது. மத்திய பேரிடர் மேலாண்மை துறை இணைச் செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு விழுப்புரம் மாவட்டத்தை தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் நேற்று ஆய்வு மேற்கொண்டது. தென்பெண்ணை ஆற்றின் கரையோர கிராமமான பகண்டை மற்றும் மேல்பட்டாம்பாக்கம் பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகளை அவர்கள் பார்வையிட்டனர். குண்டு உப்பளவாடியில் பாதிக்கப்பட்ட வீடுகள், கண்டக்காடு கிராமத்தில் வெள்ளம் பாதித்து மண்மூடிய வயல்களையும் மத்திய குழுவினர் பார்வையிட்டனர். அப்போது நிவாரணத் தொகை வழங்குவதை விட வரும் காலங்களில் வயல்களை வெள்ளம் சூழாதவாறு ஏற்பாடுகள் செய்வதே தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் என்றும் பொதுமக்கள் தெரிவித்தனர். அவங்களும் எவ்வளோ பொருள் சேதமாகி போச்சு. 2000 ரூபாய் என்ன வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஆனால் எங்களுக்கு எல்லாமே முழுகிடுச்சு. எங்களோட வாழ்வாதாரமே நாங்கள் ஒன்றா ஒரு ரூபா சேர்த்து வச்சிருந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே இந்த மழை தண்ணியில் போயிடுச்சு. அதுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள். ஒரு சர்வீஸ் சென்டர் மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு நல்லா பெட்டராக எங்களை வாழ்வாதாரத்தை முன்னேற்ற மாதிரி இருக்கும். இது எங்களுக்கு கட்டுப்படி வராதுங்க. இருக்கிற நஷ்டம் எவ்வளோ, நிலமெல்லாம் எவ்வளோ பாதா போயிடுது. எங்கள் ஊருக்கு அது கட்டுப்படி வராது. இந்த தண்ணி உள்ளே வராமல் ஒரு அணை போட்டு கிளீன் பண்ணி கொடுத்தாங்கன்னு வச்சுக்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா வருஷம் அப்பப்போ பாழ் பண்ணிட்டு தான் இருக்குது. இது மாதிரி ஒன்றுமே கிடையாது. பயிரை வைக்க முடியாது. மோட்டர் கொட்டை எல்லாம் போயிடுது. அது மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. இந்த ஏரியாவுக்கு பார்த்து நீங்கள் நல்ல முறையாக செய்து தரணும். வாழ்வாதாரம் பாதிச்சிச்சு. நிலத்தில் தண்ணி வந்து ஆற்றுல அந்த அணைக்கட்டு இல்லாத 2 பக்கமும் தண்ணீர் வந்து புகுந்து எங்களுக்கு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் வருது வாழ்வாதாரம் பாதிச்சிடுச்சு. அதனால் எங்களுக்கு இந்த 2000 ரூபாய் எந்த இதில் எங்களுக்கு வாழ்வாதாரத்தில் உபயோகப்படும். அது தேவையே இல்லை எங்களுக்கு. அது கொடுத்து எங்களுக்கு புரியும் கிடையாது. எங்களுக்கு தகுந்த ஏதோ நிலத்துக்கு வேண்டிய ஏற்பாடு செஞ்சு அதனுடைய நல்ல முறையில் அதை வந்து திருத்தி வெள்ளம் வந்தப்போ மண் மூட்டையெல்லாம் மணலெல்லாம் திருத்தி நல்லபடியாக கொடுத்தா நல்லா இருக்கும் எங்களுக்கு. இதற்கிடையே கடலூர் கண்டக்காடு பகுதியில் பாமக சார்பில் நடத்தப்பட்ட மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மருத்துவர்களோடு சேர்ந்து பொதுமக்களுக்கு பரிசோதனை மேற்கொண்டார். எல்லாத்திற்கோடு முக்கியமான கேள்வி கடலூர் மாவட்ட மக்களும் விழுப்புரம் மாவட்ட மக்களும் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மக்கள் கேட்கிற கேள்வி, எங்களுக்கு ஏன் 2000 ரூபாய் கொடுக்குறீங்க? சென்னையிலே மிக்ஜாம் புயல் வந்து பாதிப்பு, சென்னை மக்களுக்கு 6000 ரூபாய் கொடுத்தீங்களே. அதுவும் சென்னையில் அடுக்குமாடியில் 9வது மாடியில் இருக்கிறவங்க வெள்ளத்தால் பாதிப்புன்னு சொல்லி 6000 ரூபாய் வாங்கிட்டு போனாங்க. கடந்த ஆண்டு தூத்துக்குடியிலே வெள்ளம் பாதிப்பு, அவங்களுக்கு 6000 ரூபாய் ஒரு வீட்டுக்கு. ஆனா கடலூர் மாவட்டத்தில் ஏன் 2000 ரூபாய் கொடுக்குறீங்க? நாங்க என்ன பாவம் பண்ணவங்களா? இல்ல சென்னை மக்கள் புண்ணியம் பண்ணிருக்காங்களா? இல்ல உங்களுக்கு வட தமிழ்நாடு மக்கள் மேல உங்களுக்கு அவ்வளவு கோபம் ஏன்? விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட வட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஆய்வு நடத்தி வரும் நிபுணர் குழு மத்திய அரசிடம் தரும் அறிக்கையின் அடிப்படையில் வெள்ள நிவாரண நிதி வழங்கப்படும் என கூறப்படுகிறது.